வணக்கம் நண்பர்களே. எதிர்பாராத விஷயங்களில சிக்கிக்குள்ள பிடிக்காது, ஆனாலும் நடப்பதை தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பெங்கால் புயல் தென்மேற்கு வங்காள் விரிகுடாவில ஒரு ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தொடங்கியது. நவம்பர் 9 அன்று அது ஒரு புயல வலுப்பெற்றது. திரிகோணமலைக்கு அருகே முதலில் நகராமல் இருந்த இந்த புயல் வடமேற்கு திசையில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கியது. தற்போது பெங்கால் நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. நவம்பர் 10 காலை அல்லது மதியம் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரத்துக்கு இடையிலேயே கரையக்கு கடக்கும் எண்ணிய எதிர்பார்க்கப்படுகிறது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதோடு கனமழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதா இந்திய வானிலை ஆய்வு மையம் பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆரஞ்சு எச்சரிக்கையிலும், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் ஆந்திர பிரதேசம் ரெட் அலர்ட்டிலும் உள்ளன. பல மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை மாட்டிக்கின்றவர்களை மீட்டு உள்ளூர் நிர்வாகங்களுடன் ஒருங்கிணைந்து பேரிடர் மீட்பு பணிகளை தொடங்கியுள்ளது. இஸ்ரோ செயற்கைக்கோள்கள் மற்றும் இண்டிகோ விமான நிறுவனமும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து ஆலோசனைகளை வழங்கி வருகின்றன. வீட்டுக்குள்ளேயே இருங்க, பாதுகாப்பா இருங்க, வழிப்புடன் இருங்க. இது ஆக்டிவ் நாடிகளில் பெங்கால் புயல்.